அப்புறம் கக்குகிறது, மனம் திரும்புகிறார் ஐயா. யோனா ஐயா மனம் திரும்புகிறார். நீ வைக்க போகிற ஐயா, நான் ஊழியம் செய்கிறேன், சொன்ன மாதிரியே செய்கிறேன். அவர் செஞ்சு முடிச்சோன்னே அவனுக்கு சத்தியமாக மனம் திரும்ப மாட்டான்னு சொல்லி இவர் பிரசங்கிக்கிறார். அது ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து உபவாசித்து அந்த நினிவே பட்டணத்தார் எல்லாம் தலை முதல் வால் வர, பெரிய மனுஷன் முதல் கடைசி மனுஷன் வர எல்லாம் மனம் திரும்பி உபவாசத்தோடு மனம் திரும்பிடுதுங்க. எல்லாம் தப்பிச்சிக்கப்பட்டுருதுங்க. அதை கண்டதும் நம்ம யோனாக்கு மறுபடியும் கோபம் வருது. மறுபடியும் தலை மேலே என்ன நடக்கிறது? அது யோனா 4வது அதிகாரம் 6வது வசனம். ஆமனுக்கு செடி வளர ஆரம்பிக்கிறது. தலை சுற்றி பிரச்சனை. அதான் எஸ்ராவும் சொல்கிறாங்க, சங்கீத புஸ்தகத்துலையும் வாசிக்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலை மீது போகிறது. இது இனப்பிரச்சனை, இந்த மொழி பிரச்சனை, நிற பிரச்சனை, ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தால் தலையை சுற்றி பிரச்சனை.